மகா மேலே இந்த மாதிரி பழி விழுந்தது சூர்யா வந்து கேட்டுட்டு செம்மையா டென்ஷன் ஆகிறாரு. எல்லாரையும் போட்டு திட்டி விட்டுறாரு. அனாமிகா வந்து எவ்வளோ தைரியமாக இருந்தால் மகா பற்றி இப்படி பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி அனாமிகா எல்லாரையும் வந்து நல்லா திட்டுறாரு. எந்த தைரியத்தில் வந்து மகா மேலே இப்படி பழி போட்டிங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விடுறாரு. மகா என் பொண்டாட்டி அப்படின்றாரு. அதை கேட்டு மகாவுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. மகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சூர்யா நம்மளை ஏற்றுப்பாரு, இதுக்கப்புறம் சூர்யாவும் நம்மளும் நல்லபடி வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து பாட்டி மகாவை கிண்டல் பண்ணுறாங்க. என்ன மகா, இதுக்கப்புறம் வந்து நீயும் வந்து சூர்யாவும் வந்து சந்தோஷமாக வாழ போகிறீங்க, உங்கள் லைஃப் ரொம்ப நல்லா இருக்க போகுது, பார்த்தியா இப்படிலாம் என் பேரை உன்னை பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மகா சிரிக்கிறாங்க. சரி சரி கவலைப்படாத, இப்போ வந்து உங்களுக்கு வந்து அனிவர்சரி வருது இல்லையா, அதை சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக தாத்தா எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காரு. அதனால் அதில் வச்சு சூர்யா வந்து உங்ககிட்ட விருப்பத்தை சொல்வான், இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ போகிறீங்க அப்படின்னு. நிஜமாவா பாட்டி அப்படின்னு. ஆமாம்மா கண்டிப்பாக சூர்யா செய்வானா இல்லையான்னு பாரு, அவன்கிட்ட நான் இந்த மாற்றத்தை கண்டிப்பாக எதிர்பார்த்தேன், அதான் நடக்க போகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனால் மகா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்து வந்து சூர்யா கிட்டேயும் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் பாட்டி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து மகாவுக்கும் சூர்யாவுக்கும் வந்து அனிவர்சரி வருது இல்லையா, அதை பெருசு விஷயமா செய்யலாம், அதனால் வந்து நல்லா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பிரியப்படுறாரு. அப்படின்னோடனே வீட்டில் வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. அனாமிகாவும் சித்ரா அதுக்கப்புறம் காயத்ரியெல்லாம் ரொம்ப முக்கியமாக இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து சரி ஒரு பூஜை பண்ணிட்டு வீட்டில் அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் அப்படின்றாங்க. அதன்படி வந்து வீட்டில் பூஜையும் நடத்துகிறாங்க. அதில் வந்து சூர்யாவும் மகாவும் வந்து அழகாக அந்த பூஜையை வந்து செஞ்சு முடிக்கிறாங்க. சரி ஈவினிங் வந்து ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் கிராண்டாக வந்து ஃபங்க்ஷனுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து சூப்பராக வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து பண்ணிவிட்டு அடுத்து வந்து கேக் வெட்டுறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ சூர்யாவும் வந்து மகாவும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ சூர்யா வந்து முடிவு பண்ணுறாரு, மகா கிட்ட தன்னோட விருப்பத்தை சொல்லணும், தான் விருப்பத்தை முழுசாக வந்து மகா கிட்ட வந்து சொல்லணும், இன்றைக்கி மகா விரும்புறதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து முடிவெடுக்கிறாரு. அடுத்து வந்து மகாக்கும் சூர்யாவுக்கும் வந்து கேக்கு வந்து கட் பண்ணுங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே 2 பேரும் கேக் வெயிட் பண்ணி ஊட்ட போகிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் போலீஸ் அங்கே வந்துடுறாங்க. போலீஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வராங்க. அந்த குழந்தைய காட்டி இந்த குழந்தை வந்து உங்கள் வீட்டோட குழந்தை தான், இதிலேருந்து இந்த வீட்டில் இருக்கவங்க தான் ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்கீங்க, அது நீ யாருன்னு உண்மையை ஒத்துக்குங்க அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த குடும்பத்துலேருந்து யாரும் அப்படிலாம் பண்ண சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. உண்மை அதுதாங்க, நீங்கள் வேணும்னா நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட எல்லாமே இருக்குது, எல்லா ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்போ வந்து சூர்யா சொல்கிறாரு, சரி இப்போ வந்து நான் அரெஸ்ட் பண்ணவா, அப்படி இல்லைனா இந்த குழந்தைய வந்து நீங்கள் ஏற்றுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க. ஒன்றும் புரியாமல் சரி இந்த உண்மை தெரிய வரைக்கும் இந்த குழந்தை இங்கேயே இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இது நம்ம வீட்டு குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க சூர்யாவை. அப்போ சூர்யா தான் தப்பு செஞ்சுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து இங்கே பாருங்கள், இந்த குழந்தை வந்து வீட்டில் யாரோடதுன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறேன், அது வரைக்கும் இந்த குழந்தை இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு சூர்யா வந்து குழந்தைய வந்து வாங்கிக்கிறாரு. ஒன்றும் புரியாமல் எல்லோரும் யோசிக்காங்க, எதுக்காக சூர்யா இப்படிலாம் பண்ணுறாரு, ஒன்றும் புரியலையே அப்படின்னா சூர்யாவோட குழந்தையாக தான் இருக்கும், அதனால தான் அவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இதை கேட்டு மகா மனசு கஷ்டப்படுறாங்க. மகாவால் தாங்கிக்க முடியல. சூர்யா கிட்ட விளக்கம் கேட்குறாங்க, எதுக்காக இந்த குழந்தை இங்கே இருக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு மகா, இப்போ நான் எதுவும் வெளிப்படையாக சொல்ல முடியாது, கூடி சீக்கிரம் நான் சொல்கிறேன், ஆனால் இப்போ இந்த குழந்தை இங்கே தான் இருக்கும், இந்த குழந்தைய நம்ம பார்த்துக்க வேண்டிய நம்மளோட கடமை. ஒரே ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த குடும்பத்து உறுப்பினர்கள் ஒருத்தரோட குழந்தை தான் இது, அந்த குழந்தை அது யாருன்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதனால் மகா ஒன்றுமே புரியாமல் யோசிக்கிறாங்க. சூர்யாவுக்கு வந்து இப்போ நான் வந்து துணையாக நிற்கிறதா, இல்லை சூர்யா வந்து இதை தப்பு தான் செஞ்சுருப்பா நான் நம்புறதா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே சூர்யாவை ப்ளைம் பண்ணுறாங்க. சூர்யா தான் இந்த குழந்தையோட அப்பா அப்படின்னு சொல்லி மகா காது படையே சொல்கிறாங்க. அதை கேட்டு மகாவை தாங்கிக்க முடியல, பயங்கரமாக கதறி அழறாங்க. அடுத்து வந்து சரி மகா, இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை இந்த ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு கோட்டீஸ்வரி எல்லாரும் கூப்பிடுறாங்க. இல்லை நான் வரமாட்டேன், சூர்யா வந்து உண்மையை கண்டிப்பாக சொல்வார் என்கிட்ட, இந்த குழந்தை யாருன்னு விஷயம் எனக்கு தெரியும், அது வரைக்கும் நான் தெரியிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு மகா வந்து திட்டவட்டமாக சொல்லிடுறாங்க.